honorable guest Dr. Thamari Selvan sir to felicitate the gatherers and share your valuable thoughts. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நமது முதல்வர் அவர்களுக்கும் நம்மளுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருந்து சிறப்பிக்கும் பொருட்டு இந்த சுற்றுப்புற சூழல் நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எந்த மாதிரியான வசதியில் கால சூழலில் இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்கு என்னுடைய அருமை நண்பர் ஓசை காளிதாஸ் அவர்கள் வந்திருக்கிறார். நம்ம படித்தா மட்டும் பத்தாது. நம்ம ஒரு வீடு வாங்கினோம்னா வீடு வாங்குகிறோம், மரங்களை நடணும், பூச்செடிகளை வைக்கிறோம், ரசிக்கிறோம். அது எல்லாமே ஒரு சுற்றுப்புற சூழல் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். மருத்துவ குணமுள்ள செடி கொடிகள் எல்லாம் நம்ம வைக்கிறோம். அது மாதிரி நம்ம சூழல் ரொம்ப நல்லா இருக்கணும். அதை அவர் ரொம்ப தெளிவாக பேசுவார். பகுந்துண்டு பள்ளீர் ஓம்புதல், அது எல்லாத்துக்கும் உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் பொதுவானது தான் இந்த உலகம். நமக்கு மட்டும் கிடையாது. நம்ம இப்போ குளம் வெட்டுறோம், கிணறு வெட்டுறோம், ரோடு போடுறோம், எல்லாம் நமக்காக தான் போடுறோம். ஆனால் நம்மளை சார்ந்து இருக்கிற விலங்கினங்களுக்கெல்லாம் நம்ம துரோகம் பண்ணுறோம். காட்டுக்குள்ளே போகிறோம், ரெசார்ட் கட்டுறோம், அதுங்களை துன்புறுத்துகிறோம், கொண்டு வந்து ஜூவில் வைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். இயற்கையை நம்ம நேசிக்க பழகணும். சர்க்காரியம் ரிதம்னு சொல்கிறோமில்ல, ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ்ன்னு. காலையில் நேரமாக எந்திரிச்சு பழகினீங்கன்னா தெரியும். அந்த ட்வைலைட்டில் பார்த்தீங்கன்னா காக்கா கரையிறது, பூக்கள் மலர்றது, குருவி சத்தம் போடுறது, குயில் கூவுறது எல்லாமே இருக்குது. யாருமே அதை ரசிக்கிறதில்லை. எல்லாருமே இப்போ 8 மணி வரைக்கும் தூங்குறாங்க, 1 மணி வரைக்கும் முழிச்சிருக்காங்க. என்னுடைய நண்பர் ஜெர்மனில் இருக்கார். அவர் சன்னுக்காக ஒரு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கார், எடுக்க மாட்டேங்கிறாரு. நான் அவரை போய் பார்க்க போயிருந்தேன். 11 மணிக்கு தூங்கிட்டு இருக்காரு. எப்போ எந்திரிப்பார், எப்போ பேசலான்னா நைட் 2 மணிக்கு கூப்பிடுங்க அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி தான் இருக்குது சூழல். உணவும் அப்படி தான், கட்டுப்பாடு இல்லாமல் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் சாப்பிட்றாங்க. ஷவர்மா சாப்பிட்றாங்க, பீட்சா சாப்பிட்றாங்க, எல்லாம் என்னென்னமோ பர்கர், அது வாயிலே நுழையாதெல்லாம் சாப்பிட்றாங்க. ஐயன் வள்ளுவர் சொன்ன மாதிரி மாறுபாடு இல்லா உண்டி மருத்துவனின் ஊறுபாடு இல்லை வீர்க்குங்கிறாரு. பெட்ரோல் வண்டியில் டீசலும், டீசல் வண்டியில் பெட்ரோல் அடிக்கிறாங்க. அது மாதிரிலாம் பண்ணுறதுனால நம்ம தொழில் நல்லா நடக்குது. கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டுக்கெல்லாம் நல்லா இது போனோடனே எண்டோஸ்கோப்பி பண்ணுறாங்க, ஸ்கேன் பண்ணுறாங்க, கொலனோஸ்கோப்பி பண்ணுறாங்க, வருமானம் நல்லா வருது. அந்த மாதிரி உணவுகளையெல்லாம் நம்ம தவிர்க்கணும். நல்ல உணவாக சாப்பிட்ணும். தலைக்கு அந்த காலத்தில் அரப்பு சீக்காத்தூள் போட்டிருந்தோம், இப்போ ஷாம்பு போடுறோம், முடி போச்சு. அப்போ ஆளும் வேலும் பல்லு குருதின்னு இதை யூஸ் பண்ணோம், இப்போ அது இல்லாமல் போச்சு. அதனால் பல்லு போச்சு. உடம்புக்கெல்லாம் பைத்தமாவும் மஞ்சளும் போட்டோம், நல்லா இருந்தது ஸ்கின்னெல்லாம். இப்போ ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடுச்சு. இதெல்லாமே நம்ம காலத்தில் சூழலை மாறி மாறி போகும்போது நமக்கு ஒன்றுமே கிடைக்கிறதில்ல. மினரல் வாட்டர் தான் குடிக்கிறோம். தண்ணி எவ்வளோ இருந்தாலும் அப்போல்லாம் பைப்பு தண்ணி தான் குடித்தோம். ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இல்லை, எதுவுமே இல்லாமல் இருந்தது. சூழல் மாறிப்போச்சு, எல்லாம் மினரல் வாட்டர் தான். ஆனால் அதில் மினரலே இல்லை. அந்த தண்ணி எடுத்து நீங்கள் செடிக்கு ஊற்றுனீங்கன்னா செடி கருகி போகும். அந்தளவுக்கு மோசமான தண்ணி இது. இந்த மினரல் வாட்டர்லாம் நம்ம குடிக்கிறோம். சயின்டிஃபிக்காக நம்மெல்லாம் டாக்டர்ஸு எல்லாம் வீட்டில் மினரல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். பானை தண்ணி யாரும் குடிக்கிறதில்ல. எல்லாமே சூழல் மாறி போச்சு. அந்த சூழலை பல இதுக்கு நம்ம கொண்டு வரணும். அப்போ தான் நமக்கு நல்லது. அதே மாதிரி விலங்கினங்களையும் நம்ம காப்பாற்றணும். பாரதி சொல்கிறாரு, காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். எல்லாமே நம்ம இனம்தான். நோக்க நோக்க களியாட்டம்ங்கிறாரு. இயற்கையில் அப்படி ரசிக்கிறாரு. கம்பர் ஒரு பாடலில் நான் சின்னதில் படிச்சிருக்கேன்.
8வது 9வது இருக்கும். நான் மைக்கேல் சை ஸ்கூலில் படித்தேன். ஐயா புலவர் மருதவன் தான் அதை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் அது மனப்பாடம் செய்ய முடியாமல் ஒரு நாள் லீவ் போட்டு போய் படிச்சுட்டு போய் அவர்கிட்ட ஒப்பிச்சேன். கம்பராமாயணத்தில் ஒரு பாலகண்டம்ங்கிற ஒரு இதில் தாமரை மயில்களாட தண்டலை விளக்கந்தாங்க கொண்டல்கள் முளவினங்க குவளைகன் விழித்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தேம்பிலி மகரையாலின் வண்டுகள் இனிது பாட மருதம் விற்றிருக்கும் மாதோன்னு இயற்கையை அப்படி ரசித்து எழுதியிருக்காரு. அதை அர்த்தம் புரிஞ்சாதான் நம்ம ரசிக்க முடியும். இயற்கையை ரசிக்க பழகணும். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதம் 2 முறை அல்லது ஒரு முறையாவது வெளியில் போகணும். ஹில் ஸ்டேஷனுக்கெல்லாம் போகணும், பூக்களை பார்க்கணும். நம்ம சார் கவிதையெல்லாம் எழுதுவார் நிறையா. அவரே ஒரு இதில் சொல்லியிருக்காரு, பட்டாம்பூச்சியை பற்றி நான் கவிதை எழுதுவேன், இப்போ கவிதை எழுத விட்டுட்டு பட்டாம்பூச்சியை காப்பாற்ற போயிட்டுருக்கேன் டாக்டர்னாரு. அது மாதிரி நம்ம விலங்கினங்களையும் காப்பாற்றணும். ஆணைகள் எல்லாம் வெளியில் வருது. அவர் அவ்வளவு போராடுறாரு, யானைகளுக்காக சிறுத்தைக்காக போராடுறாரு. எல்லாம் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் நிறைய காரியங்கள் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் எல்லா கல்லூரிக்கும் போயிட்டு வந்துட்டார். ஒரு கோவில் போகாத கல்லூரியே கிடையாது. நிறைய காரியங்கள் செஞ்சிட்ருக்கிறாரு. நீர் வளங்களை காப்பாற்றுறாரு. அதே மாதிரி வனங்களுக்குள்ளே போய் எல்லாம் தப்பு நடக்கிறதெல்லாம் கண்டிக்கிறாரு. அது செய்தி மூலம் கொண்டு வந்து அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அரசாங்கமும் அவருக்கு ஒத்துழைக்குது. நிறையா ஓசைன்னு அமைப்பில் நிறையா பேர் இருக்காங்க. எந்த ஊருக்கு போனாலும் இவருடைய பேர் சொன்னால் தெரியும். காட்டுக்குள்ளே போனால் தெரியும், நாட்டுக்குள்ளே அவருக்கு தெரியறதில்லை. யாருக்குமே அவரை பற்றி தெரியும், காட்டுக்குள்ளே தான் தெரியும். விலங்கினங்களுக்கு கூட தெரியும். ஒவ்வொரு யானைக்கும் தெரியும், ஒவ்வொரு புலிக்கும் தெரியும், ஒவ்வொரு சிறுத்தைக்கும் தெரியும் ஐயா பற்றி. அந்தளவுக்கு அவர் காரியங்கள் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் அருமையாக பேசுவார். அதை நீங்கள் கேளுங்க. இது விசும்பின் பிலி ஊழின் அதனால் மழை பெய்யலைன்னா அது வானம் பெய்தா தான் பூமியே சிரிக்கும்னு ஒரு பாடல் இருக்குது. அது மாதிரி திருக்குறளில் ஒரு குறள் வருது, மழை இல்லாட்டி ஒன்றுமே இல்லை. அந்த மழை வரணும்னா நம்ம மரங்களை நடணும். யாராவது உங்கள் வாழ்க்கையில் மரங்களை நட்டிருக்கீங்களா? உங்கள் பிறந்த நாளுக்கு நடுங்க, வெட்டிங் டேக்கு நடுங்க, உங்கள் குழந்தைங்க பிறந்த நாளுக்கு நடுங்க. இப்படி நல்ல நல்ல நிகழ்ச்சி அப்பெல்லாம் மரங்களை நடுங்க. குளோபல் வார்மிங் நடந்துகிட்ருக்கு. அதுக்கெல்லாம் எவ்வளவு உதவி செய்கிறார் இவர். நிறைய காரியங்கள் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் அதை பற்றி தெளிவாக பேசுவார். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் சுற்றுப்புற சூழலை நீங்கள் காப்பாற்றி ஆகணும். இல்லாட்டி நம்ம படித்தா பத்தாது. படித்தோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிச்சோம், கல்யாணம் முடித்தோம், குழந்தை குட்டி பெற்றுட்டோம், செத்துடக்கூடாது. இந்த சமூகத்துக்கு சில நல்ல காரியங்களை செஞ்சுட்டு போகணும். அதுக்காக தான் அவரை கூப்பிட்டு வந்திருக்கேன். அவர் சொல்ல செய்திகளெல்லாம் உள்வாங்கி அதன்படி நடக்கணும். அவருக்காக ஒரு கரகோஷம், ஒரு கைதட்டி சொல்லி அவரை வரவேற்கிறார். Others through their journey. Our chief guest does both. To introduce our esteemed chief guest, I now invite Professor Dr. Genesis Ma'am, Department of Case Taking and Repertorization. மரியாதைக்குரிய தலைவர்கள், மாண்புமிகு கல்லூரி முதல்வர் அவர்கள், மதிப்பிற்குரிய உடன் பணியாற்றுபவர்கள், அன்பு மாணவர்கள் எல்லாரையும் பணிவான மாலை வணக்கங்களோடு என்னுடைய அவை தலைவரின் உரையை தொடங்கும் முன்பு கொடுக்க வேண்டிய முன்னுரையை தொடங்குகிறேன். இப்பொழுது நமது கல்லூரி விழாவின் முதன்மை விருந்தினர், அவை தலைவர், சுற்றுச்சூழல் ஆர்வலர், செயல்பாட்டாளர், மாண்புமிகு திரு ஓசை காளிதாசன் ஐயா அவர்களின் அறிமுக உரையை வழங்குவதில் பெருமை கொள்கிறேன். திரு ஓசை காளிதாசன் ஐயா அவர்கள் கோவையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் ஓசை சுற்றுச்சூழல் அமைப்பின் தலைவர், மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு இயக்கத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான வன உயிரின வாரிய உறுப்பினர். அவர் பள்ளி பருவத்திலேயே சமூக அக்கறையோடு பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபட்டவர். அப்பருவத்திலேயே மேடை பேச்சாளராகவும் திகழ்ந்தவர். கல்லூரி
காலத்திலும் சமூக பணி ஆற்றியவர். வங்கி பணியின் போதும் இவரது இலக்கிய ஈடுபாட்டால் கோவையில் இளமை இலக்கிய கழகம், தமிழோசை ஆகிய அமைப்புகளின் பொறுப்பாளராகவும் இருந்துள்ளார். நமது இயற்கை வள பாதுகாப்பின் அவசியத்தை உணர்ந்த பிறகு இலக்கிய அரங்கிலிருந்து இயற்கையை பாதுகாக்கும் பணிக்கு திசை மாறினார். வண்ணத்து பூச்சிகளை பற்றி கவிதை எழுதுவதை விட அவற்றை காப்பாற்றுவது அவசியம் என்பதை அறிவுறுத்த தொடங்கினார். அதன் முதல் படியாக தமிழோசை என்னும் இலக்கிய அமைப்பு ஓசை என்னும் சுற்றுச்சூழல் அமைப்பாக கடந்த 2000 ஆண்டு முதல் வலம் வரத் தொடங்கியது. மீதமிருக்கும் நீராதாரங்கள், காடுகள், காடு சார்ந்த உயிர்கள் இவற்றை காப்பதன் மூலமே நமது தலைமுறைக்கு நல்ல வாழ்வை தர முடியும் என்பதை அறிந்து ஓசை அமைப்பு இயற்கையின் குரலாக ஒலிக்கத் தொடங்கியது. நமது தென்னிந்தியாவின் வாழ்வாதாரமாக திகழும் மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்பதின் அவசியத்தை அறிவுறுத்துவது ஓசை அமைப்பின் மிக முக்கிய பணியானது. இயற்கை மீது அக்கறையுடைய புதிய தலைமுறையை உருவாக்க பள்ளி கல்லூரிகளில் உணர்வுமிக்க விழிப்புணர்வு உரைகளை நிகழ்த்தி வருகிறார். தமிழகம் முழுவதும் கடந்த 25 ஆண்டுகளில் சுமார் 6 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள், 10,000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு சுற்றுச்சூழல் பற்றிய வகுப்புகளை நடத்தியுள்ளார். யானைகளின் வலசை பாதைகளை தடுத்து கட்டிடங்கள் கட்டப்படுவது, நீராதாரங்களை பாதுகாக்கும் செயல்பாடுகளை செய்வது, காடுகளுக்கும் காடு சார்ந்த உயிர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் புதிய சாலை கோரிக்கைகள், சாலையோர மரங்கள் வெட்டப்படுவது போன்ற செயல்பாடுகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதோடு அவற்றை தடுத்து நிறுத்த பல வகையிலும் பணியாற்றி வருகிறார். காடு மற்றும் காடு சார்ந்து தொடர்பான ஆய்வு பணிகளை ஒருங்கிணைத்தல், வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணி, காடுகளை பாதுகாக்கும் களப்பணியாளர்களுக்கு உதவுதல், மரம் வளர்ப்பு, கல்வி நிறுவனங்களில் சூழல் மன்றங்கள் அமைத்தல், இயற்கை சுற்றுலா அழைத்துச் செல்லுதல் என பல்வேறு காரியங்களை செய்து வருகிறார்கள். இவர் கோவையில் உள்ள வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் ஆய்வு ஆலோசனை குழு, தமிழக கடற்கரை பகுதி மேலாண்மை ஆணையம், ஆனைமலை புலிகள் காப்பக ஆளுமை குழு, புலிகள் காப்பக ஆளுமை குழு, கோவை அண்ணா பல்கலைக்கழக நாட்டு நலப்பணி திட்ட ஆலோசனை குழு உள்ளிட்ட சுற்றுச்சூழல் தொடர்பான பல்வேறு அமைப்புகளின் உறுப்பினராக இருந்துள்ளார். 2013ஆம் ஆண்டு புதிய தலைமுறை நாளிதழ் சார்பாக தமிழகத்தின் தலைசிறந்த 10 ஆளுமைகளில் ஒருவராக தேர்வு செய்யப்பட்டார். தமிழக அரசின் சுற்றுச்சூழல் சுடரொளி விருது பெற்றுள்ளார். நல்ல ஊதியம் தந்த கனரா வங்கி பணியை துறந்து விட்டு முழு நேரமும் இயற்கை பாதுகாப்பிற்காக பணியாற்றி வருகிறார். சூழலியல் தொடர்பாக இவரது கட்டுரைகள் பல்வேறு தமிழ் நாளிதழ்கள், வார இதழ்களில் வெளிவந்துள்ளன. தமிழகத்தின் முன்னணி தொலைக்காட்சிகளில் இயற்கை வளங்கள் பாதுகாப்பு மற்றும் செய்திகளில் விவாதங்களிலும் பங்கேற்று வருகிறார். தமிழகத்தில் 200க்கும் மேற்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்புகள் தொடங்கப்பட பெரும் பங்களிப்பு கொடுத்து வருகிறார். மீதமிருக்கும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதோடு இழந்த வளங்களை நம் காலத்திலேயே மீட்டெடுக்க முடியும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து இயங்கி வருகிறார். கடைசியாக, பூமியை காக்கும் ஒவ்வொரு செயலும் எதிர்காலத்தை பாதுகாக்கும். பூமியை காக்கும் ஒவ்வொரு செயலும் எதிர்காலத்தை பாதுகாக்கும். இயற்கையை அழித்தால் வளர்ச்சி அல்ல, இயற்கையை காப்பதில்தான் முன்னேற்றம் அடங்கியிருக்குது என்பதற்கு ஏற்ப செயல்படும் ஐயா திரு ஓசை காளிதாசன் அவர்களை அவை தலைவரின் உரையை வழங்குமாறு பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சார். Mr. O.C. Kalidasan sir, environmentalist, Coimbatore, member Tamil Nadu State Board of Wildlife, to address the gathering. அனைவருக்கும் வணக்கம். ஆண்டு விழானா ஒரு என்டர்டெயின்மெண்ட் மனநிலையில் தான் நீங்கள் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பேச்செல்லாம் கேட்குற அதெல்லாம் அப்புறம். இந்த நிகழ்ச்சி முடித்தோன்னே உங்களுடைய கலை நிகழ்ச்சிகள் இருக்குது, அதை பார்க்குற ஒரு குதூகல மனநிலையில் நீங்கள் இருக்கீங்கிறது எனக்கு தெரியும். ஆகவே
அதிக நேரம் பேச மாட்டேன் என்ற உறுதியை உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன். கொஞ்ச நேரம் உங்கள் காதெல்லாம் எனக்கு கடன் கொடுங்க. ஒரு நாணயமான கடன்காரனாக சீக்கிரமாக திருப்பி கொடுத்துட்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கும் கோவையினுடைய மிக முக்கியமான ஆளுமை மருத்துவர் தாமரைச்செல்வன் அவர்களே, ஏர்போர்ட் அத்தாரிட்டியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கண்ணன் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய பேராசிரியர் அவர்களே, மரியாதைக்குரிய பேராசிரியர்களே, கல்லூரியினுடைய பிற துறை சார்ந்தவர்களே, அன்பிற்குரிய மாணவ மாணவியரே, மீண்டும் ஒரு முறை வணக்கம். மருத்துவர் தாமரைச்செல்வன் சார் சொல்லும்போது இயற்கையை பற்றி பேசுவேன்னு சொன்னார். நான் எப்போதுமே உங்களோட எல்லாம் பேசும்போது கொஞ்சம் பயந்துட்டு தான் பேசுவேன். ஏன்னா நீங்களா 2K கிட்ஸ், ஜென்செட் ஜென்ரேஷன். நீங்கள்லாம் சும்மா மேடையில் உளறிட்டுலாம் போக முடியாது. முடித்த உடனே அப்படியே கூகுளை தட்டிட்டு பார் அவர் உளறி இருக்காருன்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. ஆகவே அந்த பொறுப்புணர்வை வேந்து கொஞ்சம் பயத்தோடு தான் உங்களோட பேசுகிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு தெரியும், இயற்கையை பற்றியெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்கேஜிலேருந்தே நேச்சர் கன்சர்வேஷன் பற்றி சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க. டெய்லி பேப்பரில் படிக்கிறோம், டிவியில் பார்க்குறோம். புதுசாக உங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் முதல்வர், உங்கள் கல்லூரி நிர்வாகம், டாக்டர் தாமரைச்செல்வன் போன்றவர்களாம் அழைத்து இருக்கிறார். கொஞ்ச நேரம் உங்களோட என்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் மை ஃபீலிங்ஸ். எப்படின்னா, ஒரு 25 வருஷமா இந்த நேச்சர் கன்சர்வேஷனோட ஒர்க் பண்ணுறவங்கிற முறையில் சில விஷயங்கள், அதில் ஒரு கதையோடு ஆரம்பிக்கலாம். யாருக்கு இயற்கை பிடிக்காது? who don't like nature அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? எல்லாருக்குமே இயற்கை பிடிக்கும். இயற்கை பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இயற்கைக்கும் நமக்குமான உறவு என்ன, அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி பார்க்கலாம், அதுதான் ஒரு கதையிலிருந்து ஆரம்பிக்கும். நமக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னு கேட்டால் எல்லாருமே அம்மாவை பற்றி சொல்லுவோம். தாய்மை, அம்மா தான் உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்குமே உன்னதமானது அம்மா. நம்ம அம்மாவை விட சிறந்தது அம்மாவா நான் அப்போ யாரை பார்ப்பேன்னா பறவைகளுடைய அம்மாவை பார்ப்பேன். ஏன்னா நம்ம அம்மா பேரன்பை நமக்கு கொடுப்பா. அப்படி தன்னை இழந்து நம்மை வளர்த்தெடுப்பான். ஆனாலும் அவளுக்கு கடைசியில் ஒரு ஆசை இருக்கும், கடைசி நேரத்தில் என் பிள்ளை என்னைய பார்த்துக்குவா, என் பையன் பார்த்துக்குவா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் பறவைகளை நினைத்து பாருங்கள், பறவை கூடு கட்டுறதே தான் வாழ்கிறதுக்காக அல்ல. நிறைய பேர் பறவை கூடு கட்டி தான் வாழுன்னு நினைக்கிறாங்க. பறவை மரக்கிளைகளில் வாழ்ந்துக்கும். கூடு கட்டுவது முட்டையிடுவதுக்கு தான் கூடு கட்டும். கூடு கட்டி முட்டையிட்டு அடை காக்கும். அடை காத்து குஞ்சு பறித்து எங்கெங்கேயோ பறந்து குஞ்சுக்கு தீனி கொண்டு வந்து கொடுத்து வளர்ந்து வளர்ற வரைக்கும் பார்த்துருந்து அது குஞ்சு வளர்ந்துருச்சுன்னா அந்த அம்மாவுக்கு குஞ்சுக்கு எந்த தொடர்பும் இல்லை, அது பாட்டில் போயிடும். தனக்கு எதுவும் திருப்பி தராது என்று தெரிந்தும் தான் தன்னை இழந்து அந்த அம்மா குருவி அதை வளர்க்குது. அப்படின்னா நம்ம அம்மாவிட குருவினுடைய அம்மா பெரிய அம்மா. அதை விட இன்னொரு அம்மா, அந்த அம்மா கதை தான் உங்களுக்கு சொல்லணுன்றது. பாம்புகள், பாம்புனா பயப்படணும், பயப்படணுமானா பயப்படணும். பாம்புனா பயப்படணும். ஏன்னா இந்தியாவில் நீங்கள் ஹோமியோபதி படிக்கிறீங்க, மருத்துவம் படிப்பவர்களோடு தான் நான் பேசிட்டு இருக்கேங்கிறது எனக்கு தெரியும். அதுவும் ஒரு மாற்று மருத்துவம், உலகத்தை குணமாக்கக்கூடிய ஒரு மருத்துவத்தை நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் இந்த பாம்பு கடியை பற்றி சொல்லணும். இந்தியாவில் வருடத்திற்கு 50,000 பேர் பாம்பு கடியில் இறந்து போகிறாங்க. அப்படின்னா பாம்புனா பயப்படணும்னா பயப்படணும்.
ஆனால் அந்த பயத்துக்குள்ளார கொஞ்சம் அறிவியல் வச்சு. என்ன அறிவியல்னா, இந்தியாவில் 260 வகையான பாம்புகள் உண்டு. 50,000 பேர் செத்து போகிறோன்னா இதில் எத்தனை வகை பாம்புகள் கடித்து செத்து போகிறோன்னா வெறும் 4 வகை பாம்பு கடிச்சு தான் இவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க. கட்டுவிரியன் என்கிற கிரைட், நல்ல பாபு என்கிற கோப்ரா, சாஸ்கேல் வைப்பர் என்கிற சுருட்டை பாம்பு, ரசல்ஸ் வைப்பர் என்கிற கண்ணாடி விரியன், இந்த 4 பாம்பு கடிச்சு தான் இவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க. அப்படின்னா மற்ற பாம்பெல்லாம் வெனமஸ் இல்லையா, விஷம் இல்லையானா இருக்கு. ஆனால் விஷமில்ல பெரும்பாலான பாம்புகள் கடலில் இருக்குது அல்லது காட்டில் நம்ம எட்டாவது தூரத்தில் இருக்குது. 2 வகையான பாம்புகள் இருக்குது, நச்சு பாம்பு, நச்சற்ற பாம்பு, வெனமஸ், நான் வெனமஸ், நமக்கு தெரியும். அதில் இந்த 4 பாம்புகள் தான் இவ்வளோ பேர் உயிரை எடுக்கிறது. ஆனால் பாம்பு கடித்தா உடனடியாக மருத்துவமனைக்கு போனால் முதலுதவி பெற்று மருத்துவமனைக்கு போனால் பிழைத்துக் கொள்ளலாம். அதுக்கெல்லாம் ஆன்டி வெனம் வந்துருச்சு, உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல வந்த செய்தி அதை பற்றி அல்ல. இந்த 4 வகை பாம்புகளை விட பல மடங்கு விஷமுள்ள ஒரு பாம்பு நம்ம காட்டில் இருக்கு. கேன் யூ கஸ்? கிங் கோப்ரா, ராஜநாகம் என்று சொல்லக்கூடிய கிங் கோப்ரா. அது கடிச்சா யானையே இறந்துடும். நம்ம காட்டில் இருக்கு. இந்த கிங் கோப்ராவுடைய சிறப்பு என்னன்னு கேட்டால், அது பாம்புகளை மட்டுமே சாப்பிட்ற பாம்பு. பெரும்பாலும் அதனுடைய ஃபுட் மற்ற பாம்புகள் தான். சில நேரத்தில் கிங் கோப்ராவே சாப்பிட்டுக்கும். அந்த மாதிரியான பாம்பு அது. தட் இஸ் த பிக்கஸ்ட் வெனமஸ் ஸ்னேக் இன் த வேர்ல்டு. உலகில் இருக்கக்கூடிய பெரிய விஷப்பாம்பு அதுதான். இந்த பாம்புக்கு இன்னொரு சிறப்பியல்பு இருக்கு. குருவிகள் கூடு கட்டும்னு சொன்னேன். பாம்பு கூடு கட்டுமானா இந்த பாம்பு மட்டும் கூடு கட்டும். அம்மா பாம்பு தன்னுடைய அந்த பிரீடிங் சீசன் பேரு காலத்தில் ஒரு சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து வால்லையே இலைத்தலைகளை எல்லாம் கூட்டி 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 கூடு கட்டும். கூடு கட்டி அதில் முட்டையிடும். பாம்புகள், சில பாம்புகள் முட்டையிடும், சில பாம்புகள் நேராக கூட்டி போட்டும். ஆனால் இந்த பாம்பு முட்டையிட்டு அடை காக்கும். அப்படி முட்டையிட்டு ஏறக்குறைய 60-70 நாட்கள் அந்த அம்மா பாம்பு அடை காக்கும். அந்த அடை காக்கிற போது அந்த அம்மா பாம்பு பெரும்பாலும் உணவு எடுத்துக்கொள்ளாது. பட்டினி கிடந்து அடை காக்கும். 50-60 நாள் பட்டினி கிடந்து அடை காக்கும். அப்படி தன் முட்டைகளிலிருந்து குஞ்சு பொரிப்பதற்காக பசியோடு இருந்து அடை காக்கிற அந்த அம்மா நாளைக்கு அந்த முட்டையிலிருந்து தன்னுடைய குட்டிகள் வெளிவரும்னு அது உணர்கிற போது இன்னைக்கு அந்த கூட்டை விட்டு போயிடும், திரும்பி வராது. பட்டினி கிடந்து அடை காத்த பாம்பு தன் குட்டிகளை கூட பார்க்காம அந்த அம்மா போகுதுன்னா, ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரியும் நாம் பசியோடு இருக்கிறோம், நம்முடைய குணம் பாம்புகளை சாப்பிடக்கூடிய குணம். ஏதாவது ஒரு உணர்வில் தான் குட்டியை சாப்பிட்டுறக்கூடாதுன்ட்டு அவ்வளவு நாள் பட்டினி கிடந்து அடை காத்து விட்டு குட்டி வெளிவருகிற போது அவற்றை பார்க்காமல் போய் வருகிற அந்த அம்மாவுக்கு இணையான இன்னொரு அம்மாவை நம்ம பார்க்க முடியுமா? இயற்கை இப்படித்தான் தோண்ட தோண்ட பல்வேறு அதிசயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். அதான் இயற்கை எல்லாருக்கும் பிடிக்குங்கிறது. ஆனால் இயற்கைக்கும் நமக்குமான உறவை பற்றி சொன்னேன். இந்த உறவை கேள்வி கேட்கக்கூடிய சில செய்திகள், பயமுறுத்தக்கூடிய சில செய்திகள் சில காலத்துக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கு. ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு பேர் கிரேட்டா தன்பர்க், கொஞ்சம் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பொண்ணுக்கு இப்போ 26 வயசு இருக்கும். 2015 அந்த பொண்ணுக்கு 15 வயசு. ஸ்வீடன் அவங்களுடைய நாடு. அந்த 2015 ஸ்வீடன் நாட்டுடைய பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி இருந்து அந்த 15 வயசு பொண்ணு ஓங்கி ஒரு குரல் கொடுத்தான். அந்த சின்ன பொண்ணு கொடுத்த குரலுக்கு உலகமெங்கும்
தலைவர்கள் பதிலளித்தார்கள். அமெரிக்க அதிபர் அந்த பொண்ணுக்கு பதில் சொன்னார். ஆஸ்திரேலிய பிரைம் மினிஸ்டர் அந்த பொண்ணுக்கு பதில் சொன்னார். அந்த பொண்ணு அப்படி என்ன சொன்னான்னா, ஒரு வார்த்தை தான் கேட்டா, யூ சீட்டட் ஆர் லைஃப்னு கேட்டா. நீங்கள் எங்கள் வாழ்க்கையை ஏமாற்றிட்டீங்கன்னு கேட்டேன். அந்த பொண்ணு ஏன் கேட்டா? இது அப்படியே வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்தோம்னா, நீங்கள் 12th வரைக்கும் படிக்கிற போது ஃபிசிக்ஸில் அல்லது சயின்ஸில் ஆர்வம் இருக்க எல்லாத்துக்குமே ஸ்டீஃபன் ஹாக்கின் என்கிற ஒரு பெரிய அறிஞரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மாபெரும் அறிஞர். இந்த இயர் 2018 இறந்து போனார். ஸ்டீஃபன் ஹாக்கின் த பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம், த பிரீஃப் ஆன்சர்ஸ் ஃபார் த பிக் கொஸ்டின் போன்ற உலகத்தில் அதிகமாக விற்பனையாகிற அறிவியல் நூல்களை எழுதினவர். அவர் இறந்தோன்னே அவரை எங்கே அடக்கம் பண்ணலாம் போது, ஒரு பக்கம் தாமஸ் ஆல்வா எடிசன், இன்னொரு பக்கம் சர் ஐசக் நியூட்டன், 2 கல்லறைக்கு நடுவில் அவரை புதைக்கணும்னு அறிவியல் உலகம் சொன்னிச்சு. அப்படிப்பட்ட அறிவியல் மேதை அந்த ஸ்டீஃபன் ஹாக்கின் இறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கையை படித்த ராத்திரி எனக்கெல்லாம் தூக்கம் வரல. என்ன அந்த அறிக்கை வெளியிட்டார்னா, இப்போது இருக்கிற இந்த நிலைமை அப்படியே நீடித்தால் இன்னும் 100 ஆண்டுகளில் இந்த பூமி மனிதர்கள் வாழ தகுதியற்றதாக மாறிவிடுமோ என்று பயப்படுகிறேன்னு அந்த அறிவியலாளர் சொல்றார். அவர் ஒன்றும் ஜோசியக்காரர் கிடையாது. பிளாக் ஹோல் பற்றிய அறிவியல் அவருக்கு தெரியும். 100 வருடம்னா உங்க பேர குழந்தைகளுடைய காலம். இந்த பூமியில் இடம் இல்லைன்னா எங்க போறது? அப்படின்னா இந்த விஷயத்துக்குள்ளார நம்ம வந்தாகணும். இப்பதான் இந்த பூமியை பற்றிய சில புரிதல்களை நமக்கு வேணும். இந்த பூமிக்கு ஒரு பேர் இருக்கு, பயோஸ்பியர்னு பேர். பயோஸ்பியர்னா உயிர்கோளம். பிசிக்ஸில் 12th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். ஸ்டேட்டோஸ்பியர், டோபோஸ்பியர்லாம், அதெல்லாம் அட்மாஸ்பியர் லேயர்ஸ். ஆனால் அந்த பயோஸ்பியர் என்பது இந்த பூமிக்கு மட்டுமே உரித்தான ஒரு பெயர். நமக்கு தெரியும், we are part of solar system. நான் ஸ்கூல் படிக்கிற போது ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் என்கிட்ட கேட்பாங்க, how many planets in the solar systemனா நான் 9ன்னு தான் பதில் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் 9ன்னு இப்போ பதில் சொன்னீங்கன்னா, 9ன்னு சொன்னீங்கன்னா that would be a wrong answer. ஏன்னா 8 ப்ளூட்டோ நான் படிக்கும்போது அது பிளானட். இப்போ பிளானட் இல்லை, ப்ளூட்டோ மாறி போச்சா? அது அப்படியே தான் இருக்கு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த ப்ளூட்டோ ஹவ் பீன் சேஞ்ச். ஏன்னா அது ஒன்றும் பக்கத்தில் இல்லை, அவ்வளோ தூரத்தில் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற செவ்வாய் கிரகத்துக்கே ராக்கெட் தான் போயிருக்கு, இன்னும் மனுஷன் போகலை. பக்கத்தில் இருந்தாலும் பக்கத்தில் இல்லை, அவ்வளோ தூரத்தில் இருக்குது. அப்படின்னா we can imagine the size of the solar system. இந்த 8 பிளானட்ல எங்காவது உயிர்கள் இருக்கிறதா பூமியை தவிர? நோ. நம்ம ராக்கெட் போய் தேடிடுச்சு. இந்த சூரிய மண்டலம் மாதிரி பிளானட்டரி சிஸ்டம் லட்சக்கணக்கில் சேர்ந்தா அதான் கேலக்சி, அண்டம். we are in மில்கி வே. நமக்கு தெரியும். இந்த மில்கி வேல எங்காவது உயிர்கள் இருக்கிறதா? இந்த நிமிஷம் வரைக்கும் எவிடன்ஸ் கிடையாது. இந்த மில்கி வே மாதிரி கோடிக்கணக்கான கேலக்சி சேர்ந்ததுதான் யூனிவர்ஸ், பேரண்டம், பிரபஞ்சம், எல்லைகளற்றது. இந்த யூனிவர்ஸோட கம்பேர் பண்ணோம்னா நம்ம பூமி ஒரு நானோ பார்ட்டிகல், துகள். ஆனால் இந்த பூமியை தவிர வேற எங்காவது உயிர்கள் இருக்கிறதா? இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை, எவிடன்ஸ் இல்லை. திஸ் இஸ் த ஒன்லி லிவிங் பிளானட். உயிர்கள் வாழும் ஒரே இடம் இந்த பூமி மட்டும்தான். அந்த பூமி தான் ஆபத்தில் இருக்கிறதுன்னு அறிவியல் உலகம் சொல்கிறது என்றால், உங்கள் முன்னால் உங்கள் ஆண்டு விழாவில் ஒரு மேடை பேச்சாக நான் இதை சொல்லலை. இது மேடை பேச்சல்ல. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உங்களுக்கு 100 விஷயம் வரும். ஆனால் இது அக்கறை, உங்கள் மீதான அக்கறை கூட இல்லை, இன்னும் பிறக்காத உங்கள் குழந்தைகள் மீதான அக்கறை. இந்த பூமியை இன்னும் கொஞ்சம் தோணும்னா எங்க மிஸ்ஸிங் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த பூமியில் உயிர்கள் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எத்தனை வகையான உயிர்கள் இந்த பூமியில் இருக்கிறது? how many species in the world? யாராலும் சொல்ல முடியல, சொல்ல முடியாது.
ஒவ்வொரு நாளும் புது புது ஸ்பீசிஸ் கண்டுபிடிக்கப்பட்டே இருக்குது. தோராயமாக மதிப்பிடுறாங்க 3 to 30 மில்லியன் ஸ்பீசிஸ். 30 லட்சத்திலிருந்து 3 கோடி வகையான உயிர்கள் இந்த பூமியில் இருக்கலாம் என்று மதிப்பிடுகிறார்கள். ரொம்ப அப்ராக்சிமேட்டாக 85 லட்சம் வகையான உயிர்கள் இந்த பூமியில் இருக்கிறது அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. 85 லட்சம் வகையான உயிர்கள் இந்த பூமியில் இருக்குது. அதில் ஒரு உயிர் தான் மனிதர்கள். நம்முடைய மக்கள் தொகை 8 பில்லியன் 800 கோடி. இந்த 800 கோடி பேரும் சேர்ந்து அந்த 85 லட்சம் உயிர்கள்லாம் ஒரு உயிர் தான். நாம் இல்லாமல் இங்கு பல லட்சம் உயிர்கள் வாழ்கின்றன. இதான் அறிவியல் சொல்லுது. அந்த உயிர்களுக்கும் நமக்கு என்ன உறவு? இந்த உறவை அறிவியல் எப்படி மதிப்பிடுதுன்னா, இந்த பூமியினுடைய வயது 450 கோடி வருஷம். 1 லட்சம் வருஷம், 1000 வருஷம், 100 வருஷம் நம்ம வாழ்வோமான்னு தெரியாது. ஆனால் 450 கோடி வருஷமாக இந்த பூமி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 300 கோடி வருஷத்துக்கு முன்னாடி, 350 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பூமியில் முதல் உயிர் வந்திருக்கிறது. அறிவியல் அப்படிதான் சொல்லுது. இதெல்லாம் உங்களுடைய மருத்துவ ஆய்விலும் இதை பற்றி நீங்கள் படிப்பீங்க, தேடுவீங்க. ஆனால் அறிவியல் இன்னொரு கணக்கு சொல்லுது. இன்னையிலிருந்து 40 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பூமியில் இன்செக்ட்ஸ், பூச்சிகள் பரிணமித்திருந்திருக்கின்றன. 30 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே ரெப்டைல்ஸ், ஊர்வன பாம்பு பள்ளி எல்லாம் பூமியில் இருந்திருக்கு. 20 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே மேமல்ஸ், அதர் மேமல்ஸ் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கு. 15 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே பறவைகள் இந்த பூமியில் இருந்திருக்கு. ஆனால் நாம the homo sapien, the so called homo sapiens, நவீன மனிதர்கள் பூமியில் எவ்வளவு வருஷமா இருக்கோம்னா 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வருஷமா தான் இருக்கு. பறவைகள் 15 கோடி வருஷமா இருக்கு, பூச்சிகள் 40 கோடி வருஷமா இருக்கு. நம்ம 2 லட்சம் வருஷமா தான் இந்த பூமியில் இருக்கோம்னா முந்தா நாள் இந்த பூமிக்கு வந்தவர்கள் நாம். அப்படின்னா அந்த பூமி யாருக்கு சொந்தம்? 50 வருஷம் 60 வருஷம் ஒரு இடத்துல குடியிருந்தா கூட we are claiming that it's our land ன்னு கிளைம் பண்றோம். அப்படின்னா இது பறவைகளின், விலங்குகளின், தாவரங்களின், பூச்சிகளின் உலகம். அவங்க உலகம் தான், நம்ம தான் புதுசா வந்தவங்க. ஆனா நாம என்ன சொல்றோம்? உலகம்னா மனிதர்கள், மனிதர்கள்னா உலகம். உலகம் கெட்டு போச்சு அப்படின்னா மனுஷன் கெட்டு போனா உலகம் கெட்டு போச்சுமா. உலகம் நல்லா இருக்குன்னா மனுஷங்க நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். ஏ ஹியூமன் சென்ட்ரிக் அப்ரோச், நீங்கள் அப்படி சொல்லிட்டு போகலாம். ஆனால் டாக்டர் சாலிம் அலி அப்படின்னு ஒரு பெரிய அறிவியலாளர் இருந்தார் கோயம்புத்தூரில். அவர் பேரில் ஒரு இன்ஸ்டியூட்டே இருக்குது, சாலிம் அலி இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்னித்தாலஜி அண்ட் நேச்சர் ஸ்டடீஸ்ன்ட்டு. 60 ஆண்டுகள் இந்திய பறவைகளை பற்றி ஆய்வு செய்தவர், பெரிய என்விரான்மெண்டலிஸ்ட். அவரை போன்றவர்கள்லாம் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்துறாங்க. என்னன்னா, நாம் இல்லாத உலகத்தில் பறவைகள், விலங்குகள், மற்ற உயிர்கள் வாழும். ஆனால் அவை இல்லாத உலகத்தில் நம்மால் வாழ முடியாது. இந்த எப்படி அவங்க சொன்னோன்னா நமக்கு ஒரு கேள்வி எழும். அது எப்படி? இந்த பூமியில் பரிணமித்த உயிர்களிலேயே வல்லமையான உயிர் எது? த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்பீசிஸ் எதுன்னு கேட்டால் டைனோசர் கிடையாது, யானை கிடையாது, புலி கிடையாது, ப்ளூ வேல்ஸ் கிடையாது, மனிதர்கள் தான். நாம தான் வல்லமையானவர்கள். த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்பீசிஸ் எவால்வ்ட் இன் தி எர்த் வந்து மனுஷங்க தான். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாம்பு எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இப்பவும் இருக்கு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யானை எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இன்னைக்கும் இருக்கு. ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சூலூர் கூட இல்லை, கண்ணம்பாளையத்தில் ஒரு 25 வயசில் ஒருத்தர் இறந்து போயிட்டார். 100 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த இயர் 1926. அப்படி இறந்து போன ஒருத்தரை இப்போ போயிட்டு அவர் உயிரை எழுப்பி பாருப்பா உன் ஊர் அப்படின்னு காட்டணும்னு வச்சுக்கோங்க, திருன்னு சுற்றி மறுபடியும் செத்து போயிடுவார். ஏன்னா இப்படி ஒரு மைக் அவருக்கு தெரியாது, இப்படி ஒரு லைட் அவருக்கு தெரியாது, கரண்ட் தெரியாது, கார் தெரியாது, டிவி தெரியாது,
செல்போன் தெரியாது, கம்ப்யூட்டர் தெரியாது, நாம் அனுபவிக்கிற எதுவுமே அவருக்கு தெரியாது. அப்படின்னா 100 வருடத்தில் இந்த பூமியை தலைகீழாக மாற்றி இருக்கிறவர்கள் மனிதர்கள். ஆனால் நாம் தான் பவர்ஃபுல், நம்ம தான் பவர்ஃபுல். அப்புறம் ஏன் நாம் இல்லாத உலகத்தில், மற்ற உயிர்கள் இல்லாத உலகத்தில் நம்மால் வாழ முடியாதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த கேள்வியை நம்மளும் கேட்டு பார்ப்போம். அது உண்மையான கேட்டு பார்த்த புறட்டோம்னா 2 ஸ்பீசிஸ் எடுத்துக்குவோம். முதல்ல ஒரு உயிர் எடுப்போம். இந்த பூமியில் இருக்கிற உயிர்கள்லேயே ரொம்ப ரொம்ப சின்னது, மருத்துவம் படிக்கிறவங்களுக்கு தெரியும், மைக்ரோ ஆர்கானிசம், நுண்ணுயிர்கள். இந்த நுண்ணுயிர்கள் இல்லாமல் போனால் என்ன ஆகும்? கேள்வி சாதாரணமானது. ஆனால் மைக்ரோபயாலஜி படித்த ஒருத்தரை பேச சொன்னோம்னா 2 மணி நேரம் வகுப்படுத்துருவார். அவ்வளோ இருக்குது, உங்களுக்கே தெரியும். அந்த மைக்கில் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், எத்தனை பேர் பேசியிருக்கேன்னா ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் அந்த ஒருத்தருங்கிறது நம்ம கண்ணுக்கு. ஆனால் ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட்டு இந்த உடம்புக்குள்ளார 29 ட்ரில்லியன் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குன்ட்டு கணக்கு சொல்லுவார். அவ்வளோ நுண்ணுயிர்களானது தான் இந்த உடம்பு. இதில் ஒன்று பற்றி ஆய்வுகள் நடக்குது, உங்களுக்கெல்லாம் தெரியும். கட்ஃப்ளோராவை பற்றி மட்டுமே ஜெர்மனில் தனியாக ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க, யூனிவர்சிட்டி போட்டு ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா அவன் இல்லைன்னா இந்த உடம்பு இல்லை, நமக்கு தெரியும். மண்ணுக்கு வருவோம். ஸ்கூல் படிக்கும்போது நம்மகிட்ட ஒரு நம்முடைய பயாலஜியில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. மண், சாயில் லிவிங் ஆர்கானிசமா நான் லிவிங் ஆர்கானிசமா? நமக்கு ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? நான் லிவிங் ஆர்கானிசம். அதான உண்மை. மண்ணும் உயிர் இல்லாது. ஆனால் என்னைக்காவது ஏதாவது ஒரு தோட்டத்துக்கு போய்ட்டு ஒரு தாத்தாவோ பாட்டியோ கொஞ்சம் விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே போனீங்கன்னா சில இடத்துல மட்டும் எதுவுமே முளைக்காமல் இருக்கும். ஏன் தாத்தா இங்கே மட்டும் முளைக்கல, எதுவுமே முளைக்கலன்னு கேட்டால் தாத்தா உடனே ஒரு பதில் சொல்லுவார், மண் செத்து போச்சு பாம்பார். மண்ணுக்கு உயிர் இல்லை. நாம் அப்படி தான் படிச்சிருக்கோம். நான் தாத்தா என்ன சொல்லுவார்? மண் செத்து போச்சும்பார். எப்படி சாகும் மண்? தாத்தாவுக்கு தெரியும் எந்த மண்ணில் உயிர் இருக்கும்னா, எந்த மண்ணில் நுண்ணுயிர்கள் இருக்கிறதோ அதான் உயிருள்ள மண். நல்ல ஃபெர்டைல் லேண்டில் 1 டீஸ்பூன் எடுத்தோம்னா 1 கோடி நுண்ணுயிர்கள் அதில் இருக்கும். அந்த மண்ணில் மட்டும்தான் பிளான்ஸ் வளரும், தாவரங்கள் வளரும். எந்த மண்ணில் நுண்ணுயிர்கள் இருக்கிறதோ அங்கே மட்டும்தான் தாவரங்கள் இருக்கும். நுண்ணுயிர்கள் இல்லாமல் போனால் தாவரங்கள் இல்லாமல் போயிடும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னும் கூட இன்னொரு கேள்விக்கு வருவோம். நம்ம நமக்கு எல்லாருக்கும் கனவுகள் இருக்கும், எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கும். கனவு காணணும், ஆசைப்படணும். கனவுகளை பற்றி ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்ட்டு அமெரிக்காவின் ஒரு மாபெரும் புரட்சியாளர் மார்ட்டின் லூதர் கிங் சொல்லுவார். கனவு காணுங்கள்னு அப்துல் கலாம் சொல்லியிருப்பார். கனவு காணணும், கனவு இல்லாமல் வாழ்க்கை எடுத்து அடையிறமா அடையலையா அதெல்லாம் வேற. கனவு காணணும், ஆசைப்படணும், அதான் நம்மளை தூக்கிட்டு போகும். ஆனால் நாம் ஆசைப்படுவதை அடைவதற்கும் கனவுகள் நிறைவேறுவதற்கும் நம்ம வாழணும். வாழ்றதுக்கான படிப்பு தான் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. வாழ்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் நமக்கு 1ஆம் வகுப்புலேயே சொல்லிக் கொடுத்துருக்காங்க. காற்று வேண்டும், தண்ணீர் வேண்டும், உணவு வேண்டும். இது இருந்தால் தான் வாழ முடியும். சாப்பிடாமல் எவ்வளோ நாள் இருக்கலாம்னா உங்களுக்கு தெரியும். வீராப்பா ஒரு 20 நாள்னு ஒருத்தர் சொல்லலாம், முடியுமான்னு தெரியாது. தண்ணி குடிக்காமல் 1 வாரம் இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லலாம், முடியுமான்னு தெரியாது. ஆனால் மூச்சு விடாமல் 10 நிமிஷம்னு சொல்ல முடியுமா? முடியாது. உயிர்காற்று தான் இந்த வாழ்விற்கு மிக மிக அவசியம். நமக்கு தெரியும், டாக்டர்ஸ் ஆனால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த உயிர்காற்று, ஆக்சிஜன், இந்த ஏர் குவாலிட்டி பற்றி அறிவியல் ஒரு கணக்கு சொல்லுது. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. 50 வரைக்கும் இருக்கணும், அதான் காற்று, அதுதான் வாழ தகுதியான காற்று. 100 இருந்துச்சுன்னா அது 100னா கொஞ்சம் டேஞ்சரஸ், ஆபத்து வந்துருச்சுன்னு அர்த்தம். 150னா உடல்நல பிரச்சனை வந்துடும். 200னா அசாரடஸ், பேராபத்து. ஆனால்
இப்போ நான் சொல்ல வந்த செய்தி என்ன கேட்டால், நம்ம இங்கே எல்லாருமே படிக்கிற போது நான் உங்கள் எல்லாருடைய பெற்றோர் ஞாபகத்துக்கு வருவாங்க. இங்கே நிறைய பெற்றோர் இங்கே உட்காந்துருக்கு. எல்லாத்தையுமே போயிட்டு உங்கள் வாழ்வின் நோக்கம் என்ன, உங்கள் வாழ்வினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஏன் ஓடுறீங்க, ஏன் உழைக்கிறீங்கன்னா எல்லாத்தையும் தள்ளி வச்சு முதல் வார்த்தை சொல்லுவாங்க, என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் பேர பிள்ளைகள் நல்லா இருக்கணும். உங்கள் பெற்றோர் ஏன் ஓடுறாங்க உழைக்கிறாங்கன்னா நீங்கள் நல்லா இருக்குன்றக்காக தான். மனித வாழ்வின் முதன்மையான அர்த்தமாக தன் பிள்ளைகளுக்காக ஓடுவதை தான் பெற்றோர் விரும்புவார். அதான் உண்மை. அது சரியான, அது சரிதான். ஆனால் அது சரினா என்ன பண்ணுவாங்க? ஒரு நல்ல பெற்றோர் முடிந்தவரையிலும் தம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சொத்து சேர்த்து வைப்பாங்க, முடிஞ்சவரையிலும் அவங்களுக்கு படிப்பு கொடுப்பாங்க. அது சரியான, அது சரி. ஆனால் அது மட்டுமே சரியா? ஏன் இந்த கேள்வி கேட்குறோம்னா, இந்த கேள்விக்கான பதிலை டெல்லி கற்றுக் கொடுக்கிறது. டெல்லியில் நான்லாம், நீங்களாம் சின்ன பிள்ளையா இருந்திருப்பீங்க. இந்த கோவிட் பீரியடில் ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பீங்க. வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, மாஸ்க் அணியணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்கூலுக்கு லீவு, அதெல்லாம் அப்படியே கனவு மாதிரி மறைஞ்சிட்டு இருக்கு இப்போ நம்மக்கிட்ட. ஆனால் அதை அப்பப்போ ஞாபகப்படுத்துது டெல்லி. டெல்லியில் திடீர்னு ஸ்கூலுக்கு லீவ் விட்டுறாங்க, வெளியே வரக்கூடாதுன்றாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றாங்க, நீதிமன்றங்கள் தலையிடுது. என்ன காரணம்? காற்று கெட்டு போய் விடுகிறது. எவ்வளவு கெட்டு போகுதுன்னாங்க, அதான் செய்தி. 50, 100, 150, 200, 300 இல்லை. சில நேரங்களில் டெல்லியில் ஏர் குவாலிட்டி 700 தொட்டு விடுகிறது. 700 to 800. அப்படின்னா எவ்வளவு மோசமாக காற்று கெட்டு போகுதுன்னு நினச்சி பாருங்க. 50 இருக்கணும், 200 ஆபத்து, ஆனால் 700 போயிருதுன்னா அவ்வளோ மோசமாக அங்கே காற்று கொட்டு போகிறது. நம்ம பேப்பரில் படிச்சுட்டு டிவியில் பார்த்துட்டு டெல்லியில் காற்று பிரச்சனையமாக நம்ம போயிட்டே இருக்கோம். ஆனால் நமக்கு தெரியாது. ஸ்கூலுக்கு லீவ் விட்டா, வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தால் வீட்டுக்குள்ளே மட்டும் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆக்சிஜன் குறைந்து போன அந்த இரவுகளில் மூச்சு திணறும் குழந்தைகளை பார்த்து கண்ணீர் விட்ட அம்மாக்களை பற்றி நமக்கு தெரியாது. உயிர்காற்று குறைஞ்சு போனதுனால பரிதவிக்கும் பெரியவர்களை பார்த்து கலங்கின்ற இளையவர்களை பற்றி நமக்கு தெரியாது. இன்னைக்கு டெல்லியில் நடக்கிறது நாளை நம்ம ஊருக்கும் வந்துருச்சுன்னா நமக்காக சேர்த்து வைக்கிற சொத்தும் படிப்பு மட்டுமே நம்மை வாழ வைத்து விடுமா? இந்த கேள்விக்கு பதில் தேடுவது மிக அவசியமான ஒன்று. இந்த ஏர் குவாலிட்டி, ஏர் காற்றை பற்றி பேசுகிற போது தான் காற்று அவ்வளோ அவசியமானது தெரியும். ஆனால் இந்த ஆக்சிஜன் எப்படி நமக்கு கிடைக்குது? ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துருக்காங்க, மரங்கள் ஆக்சிஜனை உற்பத்தி செய்கின்றன. உண்மையான உண்மைதான். டாக்டர் தாமரை செல்வன் அவர்கள் அதனால தான் மரங்களை வளர்க்க சொன்னார், வலியுறுத்தி சொன்னார். மரங்கள் ஆக்சிஜனை உற்பத்தி செய்கிறது உண்மை. ஆனால் அது 50% தான் உண்மை. ஏன்னா நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜனில் 50% கடல்ல இருந்து வருது. கடல்ல ஆக்சிஜன் இருக்கா? இல்லை. ஆனால் கடல் தருகிறது. கடல் தான் 3/2 பங்கு பூமியை விட அதிகம். அது மரம் எப்படி நமக்கு ஆக்சிஜன் தருதுன்னா உங்களுக்கு தெரியும், சயின்ஸ் படிச்சிருக்கோம். ஒளிச்சேர்க்கை, ஆக்சிஜனை கார்பன் டை ஆக்சைடு உள்ள வாங்கிட்டு கார்பனை வச்சுட்டு ஆக்சிஜன் நமக்கு தருது. இந்த வேலையை கடலில் இருக்கக்கூடிய சில மைக்ரோ ஆர்கானிசம், சில நிறைய உயிர்கள் பண்ணுது. அங்கே பிளான்ஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ணுது. அதில் ஒரு ஸ்டடி சொல்லுது, நீங்கள் மீட்டிங் முடிச்சுட்டு கூகுளை தட்டினீங்கன்னா ஒரு பேர் ப்ரோக்ளோரோகாக்கஸ் அப்படிங்கிறது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், நுண்ணுயிரி. அந்த நுண்ணுயிரி கடல் முழுக்க இருக்குது. அந்த மைக்ரோ ஆர்கானிசமும் இதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடை வாங்கிட்டு ஆக்சிஜன் நமக்கு கொடுக்குது. அந்த கண்ணுக்கு தெரியாத உயிர் கொடுக்கிற ஆக்சிஜன் தான் நம்ம இனேல் பண்ணுற ஆக்சிஜனில் 20%. அப்படின்னா
மைக்ரோ ஆர்கானிசம் இல்லைன்னா நம் வாழ்வை சாத்தியமாகுமா? இங்கிருந்து தான் இந்த பூமியை பார்க்கணும். ஒவ்வொரு உயிர்களும் அப்படிதான். பூச்சிகளுக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்க, பூச்சி பிடிக்குமான்னு கேட்டால் எல்லா முகம் சொல்லிப்போம், பூச்சி பிடிக்காது. ஆனால் ஒரே ஒரு பூச்சி மட்டும் எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன பூச்சி? அன்னத்து பூச்சி, பட்டர்ஃப்ளை. யாருக்கு ஹூ டோன்ட் லைக் பட்டர்ஃப்ளை? வண்ணத்து பூச்சி பிடிக்கல அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா? யாரும் சொல்ல மாட்டோம். ஆனால் எத்தனை பேருக்கு கம்பளி பூச்சி பிடிக்கும்? யாருக்கும் பிடிக்காது. ஏன் வண்ணத்து பூச்சி பிடிக்குது? அழகாக இருக்கு, கவிதை எழுதலாம், டிராயிங் போடலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அழகாக இருக்கிறதுக்காக வண்ணத்து பூச்சி பிடிக்கும், அது தப்பு கிடையாது. அது ஏஸ்தட்டிக், அழகியல். ஆனால் அறிவியல் இன்னொரு செய்தியை சொல்லுது, நமக்கு பிடிச்ச எல்லா வண்ணத்து பூச்சிகளும் ஒரு காலத்தில் கம்பளி பூச்சாக தான் இருந்திருக்கு. கம்பளி பூச்சிகளிலிருந்து தான் வண்ணத்து பூச்சிகள் பரிணமித்தது என்கிற அறிவியலோடு தான் இந்த பூமியை பார்க்கணும். நமக்கு பிடிக்குது பிடிக்கலைங்கிறதெல்லாம் முக்கியமல்ல. பூச்சிகள் இல்லைன்னா என்ன ஆகும்? பூச்சிகள் இல்லைனால் இந்த பூமியில் பல பிளான்ஸ் இருக்காது, தாவரங்கள் இருக்காது. பாலினேஷன் நடக்கணும். பாலினேஷன் நடந்தாதான் ஒரு மரத்தினுடைய பூ காயா மாறும், பழமா மாறும், விதை வரும், புதிய உயிர் பிறக்கும். அதுக்கு பூச்சி வேணும். அறிவியல் இந்த பூமியை எப்படி சொல்லுதுன்னு கேட்டால், இந்த பூமியில் பரிணமித்த எல்லா உயிர்களும் அவசியமானது. அதான் அறிவியல் சொல்லுது. இங்கே தேவையில்லாதுன்னு எதுவுமே கிடையாது. ரோட்டில் நடந்து போகிறோம், ஒரு கத்திரிக்காய் செடியை பார்க்குறோம். கத்திரிக்காய் செடியை பார்த்தோன்னா பிரிஞ்சால்னு எக்ஸைட் ஆகிடும். ஆனால் கீழே புல் முளைச்சிருந்துச்சுன்னு, வி ஓன்ட் மைண்ட் ஆன் த கிராஸ். புல்லை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஏன்னா புல்லுனா தேவையில்லாது. நெல்லுக்கு பாய்ந்தது சிறிது புல்லுக்கும் பாயும், அப்படி தான் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ ஒரு கேள்வி எழுப்போம், இந்த பூமியில் புல்லே இல்லாமல் போனால் என்ன ஆகும்? புட்களே இல்லாமல் போனால் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பணும்னு வச்சுக்கோங்க. அந்த கேள்வி இன்னும் கூட கேட்போம், புல்லே இல்லாமல் போனால் யாருக்கு உணவு இல்லாமல் போகும்? ஆடு மாடுகளுக்கு உணவு இல்லாமல் போயிடும். நம்ம உடனே ஒரு பதில் வச்சுருப்போம், புல் இல்லைன்னா ஆடு மாடுகளுக்கு உணவு இல்லாமல் போயிடும். அது சரிதான். ஆனால் அதை அப்படி வச்சுக்குவோம். இந்த கேள்வி நான் இன்னொரு மாதிரி கேட்குறேன். அரிசி, கோதுமை, ராகி, கம்பு, சோளம், திணை, இந்த தானியங்கள்லாம் இல்லாமல் போனால் என்ன ஆகும்? என்ன ஆகுங்க? நமக்கு உணவு இல்லாமல் போயிடும். இந்த ரெண்டு கேள்வியும் அறிவியல் எப்படி பார்க்குதுங்கிறதா ரொம்ப முக்கியம். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, பயிர் தானியம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது அத்தனையும் அறிவியல் படி புல்லு தான். தாவரவியல் அப்படிதான் சொல்லுது. புல்லோட புல்லாதான் அதை வளர்ந்துருந்துருக்கும். ஆதி மனிதர்கள் அப்படி ஒரு நாடோடி வாழ்க்கை வாழ்கிற போது யாராவது ஒரு மனுஷன் ஒரு செடியில் இருந்த அந்த தானியத்தை எதேச்சா சுவைச்சிருப்பார், எதேச்சா டேஸ்ட் பண்ணியிருப்பார். ஆனால் நல்லா இருக்கேன்னு அதை எங்கே பார்த்தாலும் பிடிங்கி சாப்பிடுவார். இது ஒரு ஜென்ரேஷன் 2 ஜென்ரேஷன் நடந்திருக்கும். அப்புறம் இன்னொருத்தருக்கு தோணி இருக்கும், இதை ஏன் நம்ம தேடி போய் சாப்பிட்ணும், அதை பிடுங்கிட்டு வந்து நம்ம இருக்கிற இடத்துலையே வளர்க்கலான்னு ஒரு மூளைக்கு தோண்டி இருக்குமில்ல. தோண்டின பிறகு அந்த புல் பயிராக மாறிவிட்டது. நமக்கு பயன் தெரிந்த பிறகு அது பயிர், பயன் தெரியாத வரைக்கும் புல். இதை இன்னொரு மாதிரி பார்ப்போம். மழை பெஞ்சா வீட்டு முன்னாடி புல் முளைச்சிடும். மழை முடிஞ்ச பிறகு வீட்டில் க்ளீன் பண்ணுவோம். அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தாத்தா போவார், ஒரு பாட்டி போவாங்க. அந்த பாட்டி சொல்லுவாங்க, ஏன்பா இதை பிடுங்குறம்பாங்க. ஏன் பாட்டி, புல்லு தானே, இதான்ப்பா கீழாநெல்லி, இதான்ப்பா துத்தி, இதான்ப்பா தும்பை, இப்படிம்பாங்க. அவங்க ஏதோ பேர்லாம் சொல்லுவாங்க. அந்த பாட்டி யாரு? எழுத படிக்க தெரியாத பாட்டி. நாம யாரு? A+B² தெரிந்தால் படித்தவர்கள். ஆனால் நமக்கு புல்லு அவங்க ஏதோ பேர் சொல்றாங்க. அந்த பேரை, அந்த பேருக்கும் மருத்துவ உலகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இன்னைக்கு நீங்க ஹோமியோபதி படிக்கிறீங்க. லைக் க்யூர் லைக் என்கிற உயர்ந்த தத்துவத்தோடு ஹோமியோபதி படிச்சுட்டு இருக்கீங்க.
மற்ற மருத்துவங்கள் அலோபதி, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி எல்லா மருத்துவங்களை பற்றியும் அறிவியல் ஒரு விஷயம் சொல்லுது. அங்கு பயன்படுத்துகிற மருந்துகளில் 80% derived from plants. 80% தாவரங்களிலிருந்து தான் மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன. இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு மருந்து வாங்கிக்கிறோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே வாங்கினாங்க? 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே வாங்கினாங்க? உடனே அம்மாவும் பாட்டியும் சமையல் கட்டுக்கு ஓடுவாங்க. எங்கே திப்பிலி இருக்குது, எங்கே சோம்பு இருக்குது, எங்கே மிளகு இருக்குது, எங்கே இஞ்சி இருக்குன்னு தேடுவாங்க. அதிலே பாதியை குணமாக்கி இருப்பாங்க. இல்லைன்னா பாட்டி அப்படியே நடந்து போயிட்டு 2 தலையை கொண்டாந்து கொடுப்பாங்க, அதில் சரியாயிடும். அதுவும் இல்லைன்னா ஊரில் ஒரு வைத்தியர் இருப்பார், அவர் 4-5 தலைகளை போட்டு கொண்டாந்து கொடுப்பாங்க. நான் இன்னைக்கு மாத்திரை, தலைவலிக்கு ஒரு மாத்திரை, காய்ச்சலுக்கு ஒரு, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஒரு லென்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த செடியில் தலைவலிக்கு மருந்து இருக்கு, இந்த செடியில் காய்ச்சலுக்கு மருந்து இருக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா இல்லை. உலகெங்கும் எழுத பறிக்க தெரியாத தாத்தா பாட்டி தனக்கு உடம்பு பிரச்சனைனா எதை போய் தேடுகிறார்களோ அந்த பிளான்ட்டை கொண்டு வந்து லெபார்டரியில் ஆய்வு செய்து அந்த எசன்ஸ் தான் இங்கே 80% ஆஃப் த மெடிசின்ஸ் தான் அறிவியல் சொல்லுது. அப்படின்னா நமக்கு புல்லு, பாட்டிக்கு தெரியுது இல்லைங்களா மருந்துன்னு, அப்படின்னா நமக்கு பயன் தெரியவில்லை என்பதற்காக எவற்றையும் தேவையில்லைன்னு இங்கே சொல்லக்கூடாது. அதான் அறிவியல் சொல்லுது. அந்த கத்திரிக்காய் செடிக்கு அடியில் இருக்கிற புல்லில் இருந்து நாளை கோவிடுக்கான மருந்து புதிதாக கண்டுபிடிக்கப்படலாம், எய்ட்ஸுக்கான மருந்து கண்டுபிடிக்கப்படலாம். எல்லாம் இயற்கை தேவையின் போதுதான் உருவாக்கி வைத்திருக்கிறது. அதில் சில ஸ்பீசிஸை மட்டும் அறிவியல் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் கீஸ்டோன் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுது. ஆதார உயிர்கள். எல்லா உயிரும் தேவை, ஆனால் சில உயிர் மற்ற உயிர்களுக்கும் தேவை. அதில் ஒன்று தான் இந்த ஆலமரம், அத்திமரம், அரச மரம், ஃபைக்கஸ் ட்ரீஸ். நீங்கள் கிராமத்தில் போயிட்டு ஒரு ஆலமரம் இருந்துச்சுன்னா போதும், இந்நேரத்தில் போய் பார்த்தோம்னா நூற்றுக்கணக்கான பறவைகள் அங்கே வந்து சத்தம் போடும். அதான் அதனுடைய வாழ்விடம். காட்டில் ஆலமரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, யானைகள் ஆலமரத்தை தேடி வரும் ஆலம் பழம் சாப்பிட. So we are calling that as a keystone species. அந்த அவ்வளோ உயிர்களை வாழ வைக்கிற அந்த ஆலமரத்தை யார் வாழ வைக்கிறது தெரியுங்களா? ஒரு சின்ன குளவி. அந்த குளவிக்கு பேரு ஃபிக் வாஸ்பின் பேரு, ஆலங்குளவி. அந்த குளவி ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆலம் பூ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அந்த குளவி அந்த ஆலம் பூவில் தேனெடுக்க வரும். அப்படி தேனெடுத்து, அது உணவுக்கு தான் வருது, தேனெடுத்து ஒவ்வொரு பூலையும் உட்காரும் போது தான் அந்த ஆலமரத்தில் பாலினேஷன் நடக்கும், மகரந்த சேர்க்கை நடக்கும். அந்த குளவி வரலைனா ஆலம் பூ காயா மாறாது, பழமா மாறாது, இன்னொரு ஆலமரம் அளிக்கக்கூடிய விதையாக மாறாது. இவ்வளோ பெரிய ஆலமரத்திற்கு ஒரு சின்ன பூச்சி உதவுகிறது. இதை இன்னொரு பக்கம் வைப்போம். காட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய உயிர் யானை. நம்ம காட்டில் யானை இருக்கு. யானை என்ன சொல்லுவாங்கன்னா, தட் இஸ் ஆல்சோ a keystone species. நமக்கு காடு வேணும், அதை பற்றி பேசணும்னா 2 மணி நேரம் பேசலாம். ஏன் காடு வேணும்ன்ட்டு. உலகம் காட்டுக்காக இயங்குகிறது. ஆனால் நம்ம காட்டுக்கு யானை வேணும். காட்டில் போயிட்டு நம்மெல்லாம் மரம் செடியெல்லாம் வளர்க்க முடியாது, என்ன வளர்க்கணும்னு நமக்கு தெரியாது. காட்டுக்கு போயிட்டு நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது, காட்டுக்கு போயிட்டு பூச்சி அதெல்லாம் அங்கே உள்ள விலங்குகள், பறவைகள் பண்ணும். அதில் யானை மட்டுமே காட்டில் யானை சாப்பிட்டு அதனுடைய சாணத்தில் வந்தால் தான் காட்டில் சில மரங்கள் முளைக்கும். அது பற்றி நிறையா இருக்குது. யானையை ஏன் காப்பாற்றணும் நிறைய இருக்குது. அதில் ஒரு செய்தியை மட்டும் அறிவியல் உலகம் அப்சர்வ் பண்ணுது. யானை பொதுவாக கூட்டமாக இருக்கும். அப்படி கூட்டமாக யானை போகிற போது சில நேரத்தில் வண்ணத்து பூச்சிகள் அந்த யானைக்கு பின்னாடி பறக்குமாமா. யானைக்கு வண்ணத்து பூச்சிகளுக்கு என்ன தொடர்பு? அறிவியல் உலகம் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கு. இன்னும் முழுமையான ஆய்வு செய்யல. ஆனால் 2 காரணமாக இருக்கலாம்னு அவங்க கணிக்கிறாங்க. ஒரு காரணம், காட்டில் உள்ள ஹெர்பிவோர்ஸ், தாவர உயிர்கள் புல்லு சாப்பிடு நமக்கு எல்லாருக்கும் தெரியும்.
ஆனால் சில நேரத்தில் மண்ணை சாப்பிடும். என்ன மண்ணுனா, காட்டில் சில இடங்களில் மட்டும் உப்பு மண் இருக்கும், சால்ட் லிக்னு அதுக்கு பேர். நம்ம டெய்லி உப்பு போட்டுக்கிறோம், சோடியம் குளோரைடு. இந்த உப்பு வெறும் சுவை அல்ல, மினரல். அது நமக்கு வேணும். அந்த மினரல் விலங்குகளுக்கு வேணும். காட்டில் சில இடத்துல மட்டும்தான் அந்த மண் இருக்கும். அந்த மண்ணை தேடி எடுத்து சாப்பிடும். யானை சாப்பிடும், மான் சாப்பிடும், மற்ற உயிர்கள் சாப்பிடும். நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த மினரல் வண்ணத்து பூச்சிகளுக்கு வேணும். வண்ணத்து பூச்சிகள், குறிப்பாக ஆண் வண்ணத்து பூச்சி, அது எங்கே போய் எடுக்குன்னா அந்த யானையின் சாணத்திலிருந்து எடுத்துக்கொள்கின்றன. இன்னொரு காரணம் சொல்கிறாங்க, குளிர்காலம். இதெல்லாம் மார்கழி மாதம் அவ்வளோ குளிரும், வீட்டுக்குள்ளாரையே ரொம்ப குளிருது. காடு எவ்வளோ இருக்கும், காடு குளிராக இருக்கும். இந்த குளிரான இரவு நேரத்தில் வண்ணத்து பூச்சிகள் என்ன பண்ணுவோம், யானை வந்து சராசரியாக ஒரு நாளைக்கு 15-20 முறை சாணம் போடும். எலிஃபண்ட் டங்கு வரும். கூட்டமாக இருந்துச்சுன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டங்கு இருக்கும். இந்த வண்ணத்து பூச்சிகள் என்ன பண்ணுமாமா, அந்த வெதுவெதுப்பான யானை சாணத்தில் அமர்ந்து இந்த விண்டரை பேலன்ஸ் பண்ணி, அந்த குளிரை பேலன்ஸ் பண்ணிக்குது. ஒரு பெரிய யானை சின்ன வண்ணத்து பூச்சிக்கு உதவுவதும், ஒரு சின்ன பூச்சி பெரிய ஆலமரத்துக்கு உதவுவதும் தான் இயற்கை. இந்த இயற்கை ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்த உறவோடு இருக்கிறது. இந்த இயற்கையினுடைய அந்த அந்த வடிவமைப்பில் அது ஒரு பிரமிடாக காட்டினோம்னா, அந்த பிரமிடில் மேலே இருக்கும். நம்ம வல்லமையானவர் தான், நம்ம தான் மேலே இருக்கும். ஆனால் நம்மளை தாங்கி கொண்டு இங்கே ஒவ்வொரு உயிர்களும் இருக்கின்றன. அதில் எந்த உயிர் இல்லாமல் போனாலும், எந்த உயிர் சரிந்து போனாலும் மனிதர்களுக்கு ஆபத்தை ஏற்படும். ஆகவே தான் அவர் சொன்னார்ல, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பல் அப்படிங்கிறதெல்லாம் வெறும் குரல் அல்ல, அது இந்த உலகத்திற்கான ஒரு பெரிய தத்துவம். இந்த உலகத்து உயிர்களெல்லாம் நல்லா இருக்கும்போது தான் நாம் நல்லா இருப்போம். அந்த இயற்கையை இப்படி பார்க்கணும். பார்க்கக்கூடிய புதிய தலைமுறைகளாக நீங்கள் வரணும், வர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து தான் இந்த சொல்கிறோம். நான் முதலே சொன்னேன், ஸ்டீஃபன் ஹாக்கினும் அந்த கிரேட்டா தன்பர்க்கும் ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த 2K கிட்ஸ் இந்த மீட்டிங் முடித்தோன்னே கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிற ஏஐ, அது ChatGPT-யாக இருக்கலாம், ஜெமினியாக இருக்கலாம், எதை வேணாலும் போங்க, அதுக்கிட்ட போய்ட்டு ஒரு கேள்வி கேளுங்க. இந்த உலகத்தில் ஏராளமான பிரச்சனைகள் உண்டு. ஒரே ஒரு கேள்வி கேளுங்க, வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஷ்யூ இன் த வேர்ல்டு? உலகத்தின் மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, அந்த ஏஐ, உலகத்தின் அறிவையெல்லாம் திரட்டி வைக்கிற ஏஐ ஒரு பதில் சொல்லும், கிளைமேட் சேஞ்சுன்னு பதில் சொல்லும். காலநிலை மாற்றம். டெய்லி பேப்பரில் பார்க்குறோம். அது எங்கேயோ நடக்கிறதா நினச்சிட்டு போகிறோம். ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கின் சொன்னதுக்கும் அந்த பொண்ணு கிரேட்டா தன்பர்க் ஏன் அப்படி சொன்னான்னா, அந்த 2015 பாரிஸில் ஒரு உலக மாநாடு நடைபெற்றது. அதை யாரும் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, த வேர்ல்டு சயின்டிஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. என்விரான்மெண்டலிஸ்ட் கிடையாது, த வேர்ல்டு சயின்டிஸ்ட். அவங்க யாரை கூப்பிட்டாங்கன்னா, உலகம் பூரா இருக்க லீடர்ஸை கூப்பிட்டாங்க. இந்திய பிரதமர் அதில் இருந்தார், அமெரிக்க அதிபர் அதுக்கு வந்தார். அவங்க எல்லாரையும் வச்சுட்டு சயின்டிஸ்ட் ஒரு கோரிக்கை வச்சாங்க, டியர் லீடர்ஸ், ஓகே ஓகே எனக்கு புரியுது, ஃபியூ மினிட்ஸ். அவங்க என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா, நாம் வாழும் இந்த பூமி ஆபத்தில் இருக்கிறது, எல்லோரும் சேர்ந்து இதை காப்பாற்ற வாருங்கள்னு வேர்ல்டு லீடர்ஸில் வச்சோன்னா தான் அந்த பொண்ணு கோவம் வந்துச்சு. நாங்கள் வாழ போகிற பூமியை நீங்கள் எப்படி கெடுக்கலான்னு. அப்படின்னா அந்த பொண்ணுடைய குரல் உங்கள் குரல். இந்த நமக்கு நிறையா வேலை இருக்குது, இதுக்கு பிறகு நீங்கள், ஆனால் இந்த பூமியின் மீது அக்கறையுடைய ஒரு புதிய சித்தாந்தத்தோடு, புதிய உணர்வோடு நீங்கள் வரணும். கடைசியாக ஒரே ஒரு செய்தியோடு கை தட்டினவங்களுக்கு சேர்த்தான். இந்த செய்தியோடு நான் போகிறேன். ஏன்னா இதெல்லாம் சொல்ல பிறகு நமக்கு ஒன்று தெரியும், சார் நம்ம மட்டும் என்ன சார் பண்ண முடியும், நம்ம மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான தகவல். அந்த தகவல் அப்படி நம்ம மட்டும் என்ன பண்ண முடியும்னு யாராவது நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஒரு அம்மா தான் பதில் சொல்லியிருக்காங்க.
இந்த உலகத்தில் வந்து எந்த மாற்றமுமே அப்படியே ஊரே திரண்டு மாறலை. கொஞ்சம் பேர் முயற்சி பண்ணால் மாற்றங்கள் நிகழும். இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் லெஸ் தென் 5% தான். மற்றவங்களாம் வேடிக்கை தான் பார்த்தாங்க. வெள்ளைக்காரனை விரட்டிட முடியாதுன்னு வியாக்கானம் பேசுனாங்க. அப்படின்னா நாம் நினைக்கணும். அதுக்கு ஒரு அம்மா பதில் சொன்னாங்க. அந்த அம்மா பேர் பங்காரி மாத்தாயின்னு பேர். சீஸ் அ பிளாக் லேடி, கருப்பின பெண், கென்யா நாட்டை சேர்ந்தவர்கள். இந்த இயர் 2004 அவங்களுக்கு வந்து நோபல் பரிசு அறிவிக்கப்படுது. நோபல் அவார்ட் ஃபார் பீஸ், அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்படுது. அந்த அம்மா பரிசு வாங்க போகிறாங்க. பரிசு வாங்குறாங்க. அப்போ மீடியா அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குது. ஹூ ஆர் யூன்னு ஒரு கேள்வி கேட்குது. ஏன்னா அவங்க யாருன்னே தெரியாது. ஹூ ஆர் யூ அப்படின்னு கேள்வி கேட்குது. அவங்களுக்கு ஏன் நோபல் பரிசு கொடுத்தாங்கன்னா, கென்யாவில் 4 கோடி மரங்களை வளர்த்தெடுத்தவர்கள் அவங்க. 4 கோடி மரங்களை வளர்த்தெடுத்ததுக்கு அந்த பரிசு கொடுத்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்குறாங்க ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டோன்னே அந்த அம்மா என்ன பதில் சொன்னாங்கன்னா, அவங்க தான் ஆப்பிரிக்காவில் டாக்டரேட் முடித்த முதல் பெண்மணி. அவங்க தான் ஐ ஆம் தட் விமன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் சொல்லலை. அவங்க தான் ஆப்பிரிக்காவில் டாக்டரேட் முடிச்சுட்டு அமெரிக்காவில் வந்து பேராசிரியராக பணியாற்றிய முதல் பெண்மணி அவங்க தான். ஐ ஆம் தட் விமன் அப்படி சொன்னாங்களா? சொல்லலை. அவங்க தான் கென்யாவினுடைய முதல் பெண் அமைச்சர், விமன் மினிஸ்டர். அவங்க தான் ஐ ஆம் தட் அப்படின்னு சொன்னாங்களா? சொல்லலை. சரி, 4 கோடி மரங்களை வளர்த்தவங்க நான் அப்படின்னு சொன்னாங்களா அந்த அம்மா? அதை கூட சொல்லலை. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, ஐ அம் ஹம்மிங் பேர்ட் அப்படின்னாங்க. நான் ஒரு சிட்டுக்குருவினாங்க. எல்லாரும் அவங்க மூஞ்ச பார்த்தாங்க. நான் ஒரு சிட்டுக்குருவினா என்ன சிட்டுக்குருவின்றாங்களேன்னா, அந்த அம்மா ஒரு கதை சொன்னாங்க. ஒரு காடு தீப்பிடிச்சு எரியுது. காட்டில் உள்ள பறவைகள் விலங்குகள் எல்லாம் அந்த காட்டில் ஒரு ஆற்றங்கரையில் போயிட்டு அபயம் தேடுது. காடு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. தீ இங்கேயும் வந்துருமோன்னு பயந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் கவனிக்கிறாங்க, ஒரு சின்ன சிட்டுக்குருவி மட்டும் அந்த ஆற்றுக்கும் காட்டுக்கும் பறந்துக்கிட்டே இருக்கு. வா 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 என்ன பண்ணுற கேட்குறாங்க. அந்த சிட்டுக்குருவி சொல்லுது, நான் தீயை அணைக்க தண்ணீர் கொண்டு போகிறேன்னு சொல்லுது. இங்கே பாரு, இவ்வளோ பெரிய யானை இருக்குது, அதுவே சும்மா இருக்குது, நீ என்னன்னு அந்த சிட்டுக்குருவிகிட்ட கேட்குறாங்க. அந்த குருவி சொல்லுது, எனக்கு தெரியும், அவ்வளோ தண்ணி என்னால் கொண்டு போக முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னால் முடிஞ்சதை நான் செய்யணும், இதனுடைய கடமைன்னு அந்த சிட்டுக்குருவி சொல்லுது. ஐ எம் அ ஹம்மிங் பேர்ட்னு அந்த அம்மா சொன்னாங்க. என்னால் செய்ய முடியுதை நான் செய்கிறேன்னு சொன்னாங்க. நம்மால் என்ன முடியுமோ அதை செய்வோம். செய்தால் இன்னொரு 20 வருஷம் கழித்து இது மாதிரி ஒரு ஆனுவல் டேக்கு ஆஸ் அ ப்ரவுட் அலுமினி ஆஃப் RVS ஹோமியோபதி ஸ்டூடெண்டாக டாக்டராக வந்து நான் ஆனுவல் டேவில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொன்னார், பூமி ஆபத்தில் இருக்குன்னு, இந்த பூமி இன்னும் 1000 ஆண்டுகளாக வாழ்வதற்கு நாங்கள் மாற்றி இருக்கிறோம்னு நீங்கள் வந்து சொல்லுவீங்க, சொல்லணும். அதான் இதனுடைய நோக்கம். நன்றி, வணக்கம்.